கர்த்தர் உங்கள் நடுவே அற்புதங்களை செய்வார். அல்லேலூயா. நீங்க வெட்டாந்தரையில நடக்க வேண்டுமா? உங்களுக்குள்ள ஒரு அற்புதம் நடைபெற வேண்டும். அற்புதம் நடைபெற வேண்டும் என்று சொன்னால் நீங்க என்ன செய்யணும்? உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. எனக்குள்ள ஒரு அற்புதம் நடக்கணும்னா எனக்குள்ள ஒரு விசுவாசம் வேணும். அந்த விசுவாசம் தான் அந்த அற்புதத்தை என்ன செய்யும்? நடப்பிக்கும். அல்லேலூயா. ஆண்டவர் மேல வச்சிருக்கிற விசுவாசம் அது உண்மைனா, அது நீங்க நம்பினீங்கன்னா, அது விடுதலையாகணும்னு நீங்க நிச்சயமா முழு நிச்சயமா நம்பினீங்கன்னா கர்த்தர் என்ன செய்வாரு? ஒரு அற்புதத்தை உங்கள் நடுவில் என்ன செய்வார்? நடப்பிப்பார். அல்லேலூயா. இதை நீங்க விசுவாசிக்கணும். உங்களுக்குள்ள அற்புதம் நடக்கணும்னா அந்த அற்புதம் நடக்கும் அப்படின்னு சொல்லி என்ன செய்யணும்? விசுவாசிக்கணும். வேதம் சொல்லுகிறது, விசுவாசம் என்பது நம்பப்படுகிறவர்களின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயம். நம்ம அதை பார்க்கல, ஆனா அது நடைபெறும் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்யணும்? நம்பணும். அப்படி நம்பும் பொழுது கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்வார். அல்லேலூயா.